இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியிலே குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த பகுதியில் ஜெபமும் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். பரலோகத்தின் தேவன் இது நிமித்தமாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன துக்கங்கள் இருக்கிறதோ நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இடத்துலையும் கூடங்குளம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையில் ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிரதர் அனிஷேக் அவர்கள் வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். மகிமையின் தேவனே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் அநேக பேர் பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் அப்பா தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு பேரும் அடைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது உள்ளங்களில் தொடப்படட்டும், கிரியை செய்யட்டும். கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றி தாருங்க. இதன் மூலமாக நாங்கள் மிகுந்த அறுவடையை கண்டடைய கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஆரம்ப பாடலாக நம் நடுவில் இருக்கிற சகோதரர் அருண்குமார் டேவிட் அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆட்சியோடு என்னுடைய பாடலை நான் ஆரம்பிக்கின்றேன். பல கச்சேரிகளில் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். 2016ஆம் ஆண்டு நான் இந்த பகுதியில் கூட ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, நம்ம கோயில் திருவிழாவில் நான் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவை நடத்தினேன். அப்படியாக நான் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் 2017ஆம் ஆண்டு எனக்கு ஒரு காய்ச்சல், அதாவது டெங்கு காய்ச்சல் எனக்கு வந்தது. உடனே என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அடுத்த நாள் டாக்டர் கூறினார்கள், இன்னும் 4 மணி நேரம் மட்டுமே உயிரோடு இருப்பார், பிளேட்லெட் எல்லாம் குறைந்து விட்டது. அப்படியே சாதாரணமாக டாக்டர் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நான் உடனே ஹாஸ்பிட்டலிருந்து என்னோட நண்பர்கள் அனைவருக்கு ஃபோன் பண்ணினேன். அப்பொழுது என்னுடைய நண்பர், இந்த பகுதியைச் சேர்ந்த, எனக்கும் சொந்த ஊர் கூடங்குளம் தான், இந்த ஊரைச் சேர்ந்த என்னோட நண்பர் எஸ்ஐ பொன்ராஜ் அவர்களுக்கு ஃபோன் செய்தேன். அவர்கள் பஞ்சல் கடற்கரையிலே குடும்பத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அண்ணே, இப்போ உடனே வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் இங்கேருந்து ஆசாரிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை அங்கிருந்து ஜேசன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். அந்த மரணத்தின் விளிம்பில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது நான் கர்த்தரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணினேன். இனிமேல் நான் மேடைகளில் சினிமா பாடல்களை பாடமாட்டேன், உம்முடைய நாமத்தை மாத்திரம் நான் பாடுவேன் என்று சொல்லி அன்று பொருத்தனை செய்தேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரை நான் தேவனுடைய பாடலை மட்டுமே நான் பாடி வருகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும்
எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மறுபடியுமாய் நான் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஹிந்தி ஜனங்களுக்கும் நம்முடைய தமிழ் குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். நீங்கள் விரும்பினால் இந்த தேவ செய்தியை கேட்கலாம். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பூமியில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த முழு உலகத்திலேயும் 800 கோடிக்கும் அதிகமான பேர் இந்த பூமியில் வாழுகிறார்கள் ஜனங்கள். ஆகவே இந்த 800 கோடி பேர் இந்த பூமியில் வாழுகிறார்கள். அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் என் இஷ்டத்துக்கு வாழுவேன்,
எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழுவேன் அப்படின்னே நிறைய பேர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தயவாய் நீங்க கவனிக்கணும், இந்த பூமியில் ஆண்டவர் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி ஒரு மனுஷன் வாழுவானானால் அந்த மனுஷன் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான். எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி வாழாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். இந்த பூமியில் ஒவ்வொரு பேரும் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறது போலவே இந்த பூமியில நாம் இருக்கிறோம். இவ்வளவு அழகான பூமியை படைத்து ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தருவாரானால் நம்ம இஷ்டத்திற்கு வாழும்படி ஆண்டவர் இந்த பூமியை தரல. அவருடைய சித்தத்தின்படி வாழவே இந்த அழகான பூமியை ஆண்டவர் படைத்திருக்கிறார். நீங்க கவனிக்க வேண்டும், இந்த பூமியில நாம வாடகை வீட்டில் வாழும்போது ஒரு நாள் அந்த வீடை காலி பண்ணி எஜமானு கொடுக்க வேண்டியதாகும். அப்படியே நாம் இந்த பூமியில வாழும்போது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடியும். நீங்க கவனித்தால் அதே வாடகை வீட்டில் நம்ம குடியிருக்கும் போது அந்த வீட்டோட ஓனர் நிறைய கண்டிஷன் சொல்லியிருப்பார். இந்த வீட்டில் இத்தனை பேர் தான் தங்கணும், இத்தனை பேருக்கு மேலே தங்கக்கூடாது, தண்ணீர் இவ்வளோதான் செலவழிக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன். இத்தனாம் தேதிக்குள்ள வாடகை கொடுத்து முடிக்கணும், வாடகை பாக்கி வைக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷனை அந்த வீட்டு ஓனர் சொல்லுவார். அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம அந்த வீட்டில் இருக்கிறோம். அதே போல தான் இவ்வளோ அழகான பூமியை படைத்த ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் வைத்து உன் இஷ்டத்திற்கு வாழு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், என்னுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்க கவனித்தால் எல்லா மதங்களும் ஒன்றை சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் உண்மையாய் நீதியாய் வாழ்ந்தால் அவன் பரலோகத்துக்கு போவான், பாவியாய் துன்மார்க்கமாய் அயோக்கியமாய் வாழ்ந்தால் நரகத்துக்கு போவான். எல்லா மதமும் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறது, பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. இப்போ நரகத்திற்கு யாரெல்லாம் போவா என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் அநேக பட்டியலை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் ஒரு சின்ன பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்கள். அதில் வாசிக்கும் போது அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவிவிசுவாசி என்று சொல்லி நீங்க கவனித்தால், யார் அவிவிசுவாசி? இன்னைக்கு தேவனை விசுவாசியாதவர்கள் அவிவிசுவாசிகள், தேவனை நம்பாதவர்கள் இன்னைக்கு இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனை கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, இந்த பூமியெல்லாம் தன்னால உருவாகிற்று என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனே கிடையாது என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவானானால் அவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெய்யான தேவனாய் இருக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விசுவாசிக்கிறது கிடையாது. நீங்க விசுவாசிங்க, தேவன் ஒருவர் உண்டு. அப்ப அருவருப்பானவர்களும் நரகத்துல போகிறவர்கள் யார் அப்படின்னு அருவருப்பானவர்கள் போவார்கள். இன்னைக்கு அருவருப்பாய் வாழுகிறவர்கள், அருவருப்பான பாவங்கள் உடையவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பணும். என்ன அருவருப்பு என்று சொல்லி நீங்க கவனித்தால், ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார் சோதொங்கொமோரா பட்டணம் என்று சொல்லி. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சோதொங்கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்தார். அக்கினியும் கந்தகத்தையும் ஊற்றி அழித்தார், ஜனங்களை நிர்மூலமாக்கினார். எதனால அப்படின்னு பார்த்தா,
அதில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அருவருப்பாய் வாழ்ந்தார்கள், பாவத்தில் வாழ்ந்தார்கள், சாபத்தில் வாழ்ந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அருவருப்பு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்குள்ளாய் காணப்படுகிற பாவத்தில் ஒரு பெரிய பாவம் என்னன்னா அருவருப்பு. ஆண்கள் ஆண்களோடு கூடி வாழுகிறது, பெண்கள் பெண்களோடு கூடி வாழுகிறது. இந்த மாதிரியான அருவருப்பான திருமணங்கள், அருவருப்பான வாழ்க்கை முறைகள், இப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொலை பாதகர்கள், விபச்சாரக்காரர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொலை செய்கிறது ஒரு சாதாரண விஷயமாய் நினைக்கிறார்கள். கொலை செய்கிறது தன்னுடைய தொழிலாய் நினைக்கிறார்கள், சர்வ சாதாரணமாய் செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கத்தி எடுத்தவன் கத்தியினால தான் சாவான். எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே கொலை செய்கிறவர்கள் ஒருவேளை இந்த பூமியில இருக்கிற அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு தப்பலாம், ஆனா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே விபச்சாரக்காரரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த மனைவியோடு கணவனோடு வாழ்ந்திருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், விபச்சாரத்திற்கு விலகி ஓடுங்கள். விபச்சார பாவம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமான சாபத்தை சந்திக்கும். அந்த குடும்பத்தில் பயங்கரமான சாபங்கள் வரும். மரணத்திற்கு பிற்பாடும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, நரகத்துக்கு தான் போக வேண்டும். ஆகவே உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். விபச்சாரக்காரரும். அடுத்தபடியா யார் நரகத்துக்கு போவார் அப்படின்னா சூனியக்காரர்கள். நம்ம பகுதியில் சொல்லுகிறோம், ஒருவர் ஒருவருக்கு விரோதமாய் சூனியம் வைக்கிறார்கள், மாந்திரிகம் பண்ணுகிறார்கள், சேவனை வைக்கிறார்கள், பிற குடும்பத்தை கெடுக்கிறார்கள், மற்றவர்களுடைய தொழிலை கெடுக்கிறார்கள், மற்றவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள், நல்லாவே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏவல் பண்ணி அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட சூனியக்காரர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்களா? பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இதெல்லாம் பாவம்னு சொல்லி எனக்கு யாரும் சொல்லி தரல, நான் யாரையோ பார்த்து நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன், ஜாலியாய் செய்ய ஆரம்பிச்சேன், அல்லது அறியாமையில நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இனி என்ன செய்ய அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வழியை போதிக்கும்படியாய் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது மதம் மாற்றும்படி வரல, மனதை மாற்றும்படி வந்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த காரியம் பிரசங்கிக்கும்படி வந்தார். அதே போல நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி வந்தார். பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஒரு மனுஷன் சேவனை கட்டுகளினால பாதிக்கப்பட்டு இருப்பானால், ஒருவேளை பல இடங்களில் போயாச்சு, விடுதலை இல்லை, சுகம் இல்லை, அந்த நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம், யாரையும் தேடி போக வேண்டாம். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். உங்க வீட்டில் இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, இந்த சேவனை கட்டு என் குடும்பத்தில் இருக்கிறது, என் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது, இதை மாற்றி தாருங்க. இந்த சேவனை எனக்கு நோய்களை கொண்டு வந்திருக்கிறது, இதை மாற்றி தாருங்க என்று சொல்லி நீங்க கேட்டார், நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை வருடத்திற்கு சேவனை வைத்திருந்தாலும் அந்த சேவனை கட்டுகளை உடைக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் விடுவிப்பார். அப்படி அநேக பிசாசுகளை துரத்தினார். சேவனை கட்டுகள், பிசாசின் கட்டுகள், வாதையில ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார், சுகவாழ்வு கொடுத்தார், வாழ்க்கை மாறிற்று. நான் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார்.
அப்படியே மூன்றாவது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, முன்னை சொன்ன மாதிரி அநேக மனிதர்கள் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் பொய்யருமாய் இருக்கிற இந்த பாவத்திற்குள்ளாய் வாழுகிற ஜனங்களுக்கு நல்வழியை போதித்து அவர்களுடைய பாவத்திற்காக அவர்கள் மேல சாபம் வராதபடி அவர்களுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு பாவிகளுக்காக இயேசு இந்த பூமியில மரித்தார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், அறியாம செஞ்சிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற நீங்கள் சாபத்துக்கு தப்பணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. இயேசு அற்புதத்தை மட்டும் செய்கிறவர் அல்ல, ஆசீர்வாதத்தை மட்டும் தருகிறவர் அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கே உங்க பாவங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பி இன்றைக்கு விட்டு விடுவீர்களானால் இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு மறைய போகிறது. இயேசுவை விசுவாசிங்க. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் என்று. எத்தனை தலைமுறையான பாவமாயிருந்தாலும் சில பாவத்தினால வந்த சாபங்கள் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை சும்மா விடாது. அது வியாதியாய் வருகிறது, குறைவாய் வருகிறது, சமாதான குறைச்சலை உண்டாக்குகிறது, நோய்களை உண்டாக்குகிறது. இன்றைக்கு எந்த மாதிரியான சாப கட்டுகளில் நீங்க இருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரிடத்துல ஜெபிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை உலகமெங்கிலும் போய் சொல்லும்படிதான் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நாங்கள் உங்கள் மத்தியில் பேசி இருக்கிறோம். விசுவாசிங்க, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். இப்போதும் ஆங்காங்கே நிற்கிற வீடுகளில் இருக்கிற நீங்கள் ஒரு விஷயங்களோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பாவ வாழ்க்கை இருக்குமே ஆனால் குமாரன் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இனி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பலமுறை நான் முயற்சி செய்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு நீங்க இருந்தால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. குமாரனாகி இயேசு கிறிஸ்து விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை. மெய்யான விடுதலையை கொடுக்க இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல உங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த பாவத்தில் இருந்து நான் விடுதலையை பெறணும், இந்த பாவத்தின் மூலமாய் வந்த சாபம் என்னை விட்டு மாறணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என்ன நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாவத்தினால் வந்த சாபங்கள் இன்றைக்கு மாறட்டும். சாபத்தினால் வந்த வியாதிகள், இளவயதின் மரணங்கள் எல்லாமே மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, சுகவாழ்வை தாருங்க, தீர்க்காயுசை தாருங்க. செய்கிற கைகளின் பிரயாசங்கள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல எதிர்காலங்கள் அமையட்டும். திருமண தடைகள் மாறட்டும். வீடு கட்டுகிற காரியங்கள் வாய்க்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அப்படியே இந்த இடத்தை கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி இந்த இடத்தை தந்த அருமையான குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வீட்டாரை ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.